கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்கும் வல்லமையை பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம். சரீர ரீதியாக காயங்கள், நோய்கள், சரீர குறைபாடுகள், மன ரீதியான அழுத்தங்கள், கவலைகள், பாரங்கள் போன்ற மனநல பிரச்சனைகளிலிருந்து குணமாக்குவதை குறிக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். சுகமாக்குதலில் இயேசுவின் பங்கு. வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்து குணமாக்குதலில் வல்லமை உள்ளவர். அவர் வாழ்ந்த காலத்தில் நோய்கள் மற்றும் காயங்களிலிருந்து விடுதலை கொடுத்தார். வியாதியை முற்றிலுமாய் குணமாக்கினார். பிசாசுகளிலிருந்து விடுதலையாக்கினார். குருடர்கள் யாவரும் பார்வையிடும்படி செய்தார். முடவர்களை நடக்கச் செய்தார். பல அற்புதங்களை செய்தார். மரித்த லாசருவை கூட உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவருடைய வல்லமை புறப்பட்டு பெரும்பாலுள்ள ஸ்திரீ குணமாகினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தங்களிடத்தில் வியாதி இல்லாதவர்கள் கூட இயேசுவின் உபதேசத்தை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த வல்லமை புறப்படுகிறது. அது எல்லோரையும் குணமாக்குகிறது. ஆகையினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஏதாவது ஒரு வழியில் தங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லோரையும் குணமாக்குகிறார். சரீரத்தில் வியாதி இல்லை என்றாலும் அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கவலைகள், வருத்தங்கள், காயங்களை குணமாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை பூரணமாக வெளிப்படுகிறது. அவருடைய கிருபை எல்லோருக்கும் போதுமானதாயிருக்கிறது. தம்மிடத்தில் வந்த வியாதியஸ்தர் யாவரையும் இயேசு குணமாக்கினார். அவருக்குள் குணமாக முடியாத வியாதி என்று ஏதும் இல்லை. வந்தவர்கள் அனைவருமே சுகமானார்கள். குணமாக்குவதில் ஒரு முக்கிய பங்கு விசுவாசம். வேதாகமத்தில் இயேசு பலரை அவர்களுடைய விசுவாசத்தின் காரணமாக குணமாக்கினார். குணமாக்குவதின் வல்லமையை நாம் பெற வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அனுதினமும் ஜெபம் செய்து வேத வசனங்களை அனுதினமும் நாம் படித்து அந்த போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடந்து நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவுவதும் குணமாக்குதலுக்கு வழிவகுக்கும். கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை நம் மத்தியிலே விளங்கும் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். எல்லா வகையான காரியங்களிலும் மிக முக்கியமானது ஆத்துமாவிலே இருக்கிற சுகம். அதனால்தான் தாவீது பாடுகிறார் சங்கீதம் 41:4 கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையிலே விழுந்து சீர்கேட்டை நோக்கி ஓடுகிறவர்களும் தம்மிடத்தில் திரும்பினால் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவார் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். துன்பங்கள், தோல்விகள், துயரங்கள் இருதயத்தை உடைக்கின்றன. நொறுங்குண்டு போகச் செய்கிறது. நம்பினவர்கள் கூட ஏமாற்றும் போது மனம் முறிவடைகிறது. ஆனால் கர்த்தரோ உங்களை இவற்றிலிருந்து குணமாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து குணமாக்க நாம் எத்தனை மருத்துவ பரிசோதனை செய்து சிகிச்சை பெற்றாலும் அதிலிருந்து குணமாக்கிய தேவனுடைய வல்லமைக்கு சகல மகிமையும் சேரும். ஆமென்.